வணக்கம். இன்னைக்கு நவீன உலகத்துல கல்யாணம் அப்படின்னாலே பலவிதமான கருத்துக்கள் இருக்கு இல்லையா? ஆனா விவிலியத்தோட ஆழமான மூல ஆதாரங்கள், திருமணத்தோட புனிதத்தன்மை, தூய்மை, அப்புறம் சபை ஒழுக்கம் பத்தி என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இத பத்தி ஒரு டீப் டைவ் பண்ணி நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்ம இன்னைக்கு ஆராய போற இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. திருமண உடன்படிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமானது. புதிய சிருஷ்டிகளா இருக்கிற விசுவாசிகள் அவங்களோட ரட்சிப்பை பாதுகாத்துக்க எந்த அளவுக்கு உறுதியான ஒழுக்கத்தையும் ஸ்ட்ரிக்டான பாதுகாப்பு வேலிகளையும் தங்களை சுத்தி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த தரவுகள் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குயிக் ரவுண்ட பார்த்துடலாம். 1 தெய்வீக திருமண உடன்படிக்கை, 2 மோசே மற்றும் கிறிஸ்துவோட தரநிலைகள், 3 விபச்சாரம் மற்றும் பிரிவினை பத்தின புரிதல், 4 சபை ஒழுக்கம் மற்றும் தூய்மை, 5 விசுவாசிகளுக்கான பாதுகாப்பு வேலிகள், கடைசியா 6 உறுதியான ஒழுக்கத்தின் மூலமா கிடைக்கிற ரட்சிப்பு. ஒரு ஆழமான தியாலஜில ஆரம்பிச்சு அன்றாட வாழ்க்கையோட பிராக்டிக்கல் ரூல்ஸ் வரைக்கும் நம்ம பயணம் இருக்க போகுது. செக்ஷன் 1 தெய்வீக திருமண உடன்படிக்கை. தேவன் ஆதியில கல்யாணத்துக்காக உருவாக்குன அந்த பெர்ஃபெக்டான திட்டத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அது அப்படியே நம்ம மாடர்ன் உலகத்தோட பார்வையோட கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கடைசி நாட்கள்ல நீதிமன்றங்கள் விவாகரத்தை ரொம்பவே ஈஸியாக்கிடுச்சு. உலகம் ரொம்ப சுயநலமா மாறிடுச்சுன்னே சொல்லலாம். ஆனா இன்னொரு பக்கம் மத்தேயு 19:4-6 வசனங்களை பேஸ் பண்ணி மூலப்பொருள் என்ன சொல்லுதுன்னா, தேவன் ஆதியில ஆணும் பெண்ணுமா படைச்சார், அவங்க இனிமே 2 பேர் கிடையாது, ஒரே மாம்சமா இருக்காங்க. இது தேவன் நினைச்ச ஒரு நிரந்தரமான நித்திய பிணைப்பு. இதுல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் கல்யாணத்தை வெறுமனே 2 பேருக்கு இடையிலான ஒரு அக்ரிமெண்டா மட்டும் பார்க்கல. அது ஒரு அற்புதமான தெய்வீக முக்கோணம், அதாவது டிவைன் ட்ரையாங்கிள். கணவன், மனைவி, நடுவுல கர்த்தர். இந்த உறவு கர்த்தருக்கும் சபைக்குமான ஒரு நித்திய உடன்படிக்கை மாதிரி. இதனாலேயே இது ஜெபத்தோடும் ரொம்ப கவனத்தோடும் கையாள வேண்டிய ஒரு பெரிய பொறுப்புங்கிறத இது சூப்பரா விளக்குது. செக்ஷன் 2 மோசே மற்றும் கிறிஸ்துவோட தரநிலைகள். இப்போ நாம கொஞ்சம் காலவரிசைப்படி பின்னாடி போய் பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்ட சலுகைகளுக்கும் கிறிஸ்து கொண்டு வந்த புதிய ஏற்பாட்டு தூய்மைக்கும் நடுவுல நடந்த அந்த இறையியல் மாற்றத்தை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல மோசேயே விவாகரத்து சீட்டை அனுமதிச்சாருன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். சோர்ஸ் மெட்டீரியல் இது ரொம்ப நியூட்ரலா விளக்குது. மோசே அதை ஒரு இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற டிவைன் ஐடியால அனுமதிக்கல, மாறா மக்களோட இருதய கடினத்தினால கொடுக்கப்பட்ட ஒரு டெம்பரவரியான சலுகையாத்தான் அது இருந்துச்சு. ஆனா ஆதியில அப்படி கிடையாது. மோசேயோட நியாயப்பிரமாணம் வெளியில செய்யற செயல்களை மட்டும்தான் அளவுகோலா வச்சிருந்தது. ஆனா புதிய சிருஷ்டிக்கான கிறிஸ்துவோட அன்பின் பிரமாணம் கம்ப்ளீட்டா வேற லெவல். அது நம்மளோட முழுமையான உள்ளான இருதயத்தின் தூய்மையை எதிர்பார்க்குது. விபச்சாரத்தை தவிர வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் பிரிவினையை இது அனுமதிக்கிறதே இல்ல. செக்ஷன் 3 விபச்சாரம் மற்றும் பிரிவினை பத்தின புரிதல். சரி, இந்த புனிதமான உடன்படிக்கையை உடைக்கிற அச்சுறுத்தல்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப சோர்ஸ் மெட்டீரியல் அடிப்படையில நாம அனலைஸ் பண்ணலாம். மூல நூல்கள் இதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான உருவகத்தை கொடுக்குது. விபிச்சாரம் அப்படிங்கிறது வெறும் பிசிக்கலான ஒரு செயல் மட்டும் கிடையாது, அது ஒரு மரம் மாதிரி. உடல் அளவுல நடக்கிற பாவம் வெளியில தெரியிற வெறும் கனி மட்டும்தான். ஆனா அதோட உண்மையான வேர் எங்க இருக்கு? உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற இச்சை அப்படிங்கிற சோதனையில தான் அது ஆரம்பிக்குது. இதத்தான் மத்தேயு 5:28 ரொம்ப தெளிவா டிஃபைன் பண்ணுது. பிசிக்கலா எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தரை இச்சையோட பார்க்கறதே இருதயத்துல உடன்படிக்கைய முறிச்சதா ஆயிடும். அன்பின் பிரமாணத்தை காப்பாத்திக்கணும்னா இந்த பாவத்தை அதோட வேர்லயே அழிக்கணும்னு இந்த தரவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. பிரிவினைய பத்தி 1 கொரிந்தியர் 7ல இருக்கிற கைட்லைன்ஸை மூலப்பொருள் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம அப்படியே முன்வைக்குது. திருமண உடன்படிக்கையை முறிக்கக்கூடிய ஒரே ரீசன் விபச்சாரம் மட்டும்தான். ஒருவேளை வேற ஏதாவது தவிர்க்க முடியாத காரணங்களால பிரிவினை நடந்தா அந்த நபர் மறுமணம் செய்யாம இருக்கணும், அல்லது அவங்களோட துணையோட மீண்டும் சேர்ந்து வாழணும். இதுதான் விபிலியத்தோட ரொம்ப ஸ்ட்ரிக்டான நிலப்பாடு. செக்ஷன் 4 சபை ஒழுக்கம் மற்றும் தூய்மை. இவ்ளோ நேரம் தனி மனித தியாலஜியை பார்த்த நாம இப்போ அப்படியே ஒட்டுமொத்த சபையோட பாதுகாப்புக்கு வருவோம். ஒரு சபை தன்னோட கூட்டு பரிசுத்தத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுது? சபையோட தூய்மையை காப்பாத்த 1 கொரிந்தியர் 5 படி புளித்த மாவை, அதாவது மனம் திரும்பாத பாவத்தை நீக்கிறதுக்கான தெளிவான ஸ்டெப்ஸ் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சபைக்குள்ள விப்லிய ரூல்ஸை மீறத கொஞ்சம் கூட ஏத்துக்க கூடாது, மத்தவங்களுக்கு அது ஒரு தடையா மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக மனம் திரும்பாதவங்கள சபையிலிருந்து நீக்கிறது சபையை பாதுகாக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான மெக்கானிசமா பார்க்கப்படுது. செக்ஷன் 5 விசுவாசிகளுக்கான பாதுகாப்பு வேலிகள். மேக்ரோ லெவல்ல சபையோட ஒழுக்கத்தை பார்த்த நாம திரும்பவும் மைக்ரோ லெவலுக்கு வருவோம்.
அன்றாட வாழ்க்கையில விசுவாசிகள் தங்களை பாதுகாத்துக்க எந்த மாதிரியான ஸ்ட்ரிக்டான பிராக்டிக்கல் பவுண்டரிஸை வச்சிருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு பேரு தான் திறந்த கதவு விதி, அதாவது ஓபன் டோர் ரூல். இந்த சோர்ஸ்ல வர சகோதரர் ரசல் எடுத்த பொருத்தனைய பேஸ் பண்ணி விசுவாசிகள் ஒரு சபதம் எடுக்கிறாங்க. பொது இடத்துல எதிர்பாலினத்தவர்கிட்ட எப்படி ரொம்ப கண்ணியமா நடந்துக்கிறோமோ அதே மாதிரி தான் தனியா இருக்கும்போதும் நடந்துப்போம் அப்படிங்கிறது தான் அது. இது அவங்களே போட்டுக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபென்ஸ். இந்த பர்சனல் கண்டக்ட் ரூல்ஸ் ரொம்பவே அக்யூரேட் ஆனது. சொந்த குடும்பத்தாரோட, அதாவது கணவன், மனைவி, பிள்ளைங்க, பெற்றோரோட தனிமையில இருக்க அனுமதி இருக்கு. ஆனா சபையில இருக்கிற மத்த மெம்பர்ஸோட ஒரு ரூம்ல தனியா இருக்கிறத விசுவாசிகள் சுத்தமா அவாய்ட் பண்றாங்க. அப்படி பேச வேண்டிய சிச்சுவேஷன் வந்தா அந்த ரூமோட கதவு முழுசா திறந்திருக்கணும். இந்த ஒரு டிசிப்ளின் அவங்களோட தனிப்பட்ட மற்றும் சபையோட தூய்மையை காப்பாத்துற ஒரு பெரிய கவசமா இருக்கு. செக்ஷன் 6 உறுதியான ஒழுக்கத்தின் மூலம் ரட்சிப்பு. ஃபைனலா இந்த எல்லா ரூல்ஸ் அப்புறம் டிசிப்ளினுக்கு பின்னாடி இருக்கிற அல்டிமேட் கோல் என்னன்னு பார்க்கலாம். அது கிருபையினாலும் ஸ்ட்ரிக்டான கீழ்ப்படிதலினாலும் கிடைக்கிற நித்திய ரட்சிப்பை தக்க வச்சுக்கிறது தான். இந்த குறிப்பிட்ட டாக்டரின் உண்மையிலே ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்குது. ஒருத்தர் கர்த்தரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில பைபிள் ரூல்ஸ்க்கு அகெயின்ஸ்டா விவாகரத்தோ அல்லது வேற தப்புகளோ நடந்திருந்தா கிறிஸ்துவோட மீட்பின் பலியினால தேவன் முழு மன்னிப்பு கொடுக்கிறார். ஆனா சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு தங்களை அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் அவங்க புதிய சிருஷ்டிகளா தேவனோட கட்டளைகளுக்கு முழுமையா கீழ்ப்படிஞ்சு வாழணும். நாம இதுவரைக்கும் பார்த்த ஒட்டுமொத்த எக்ஸ்பிளைனரோட சம்மரி இந்த 3 முக்கியமான பில்லர்ஸ்ல தான் இருக்கு. 1, கல்யாணத்தை தேவன் இணைச்ச ஒரு ஹோலி உடன்படிக்கையா மதிக்கிறது. 2, பாவத்தை வேர்லயே அழிச்சு மனசோட தூய்மையை காப்பாத்துறது. 3, தனிப்பட்ட கட்டுப்பாடுகள் மூலமா யாருக்கும் தடையா இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றது. இந்த உறுதியான டிசிப்ளின் தான் ரட்சிப்பு அடைய ரொம்பவே அவசியம். ஃபைனலா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. உங்க சொந்த இருதயத்தையும் உங்க உடன்படிக்கைகளையும் பாதுகாத்துக்க நீங்க என்ன ஆவிக்குரிய வேலிகளை அமைக்கிறீங்க? நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ஸ்லேருந்து நாம கத்துக்கிட்ட இந்த ஸ்ட்ரிக்டான டிசிப்ளின் அப்புறம் பவுண்டரி செட்டிங்ஸ் உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில எப்படி அப்ளை ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான டாபிக்கோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.